guys, welcome back. இன்னைக்கு நம்ம தக் லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரம் தம்பி போவோமா சேனல். ஸோ ரொம்ப ஒரு பார்ட் 1 வீடியோ ஒன்று பார்த்தோம், அந்த எலெக்ஷன் தக் லைஃப்னு இந்த மாதத்தோட தொடக்கத்தில். அதுக்கப்புறம் அதோட பார்ட் 2 இப்போ வந்திருக்கு. விவாதத்தில் கதறவிட்ட பாண்டே அப்படின்னு போட்டிருக்காரு. பாண்டேயிடம் விவாதமா? யாரை கதற விட்டுருக்காரு அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எலெக்ஷன் தக்லீஃப் பார்க்க போகிறோம். போன எலெக்ஷனில் பார்த்த சீரிஸ் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மக்கள் மன்றம் நேர்பட பேசுங்கிற மாதிரி ஷோவில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான தக்லீஃப் சம்பவங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோ எடிட் பண்ணும்போது நல்லா ஃபன்னாக இருந்தது. இவங்க மாற்றி மாற்றி டிபேட்டில் அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து போடலாமாங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மக்கள் மன்றத்தில் இந்த பக்கம் 3 பேர் இந்த பக்கம் 3 பேர் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு விவாதமெல்லாம் ஏற்படுறது தானே வழக்கம். ஆனால் இந்த ஷோவில் பேருக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்த 2-3 கிளிப்பு நடக்குது. மக்கள் மன்றம் தானே, அங்கே ஸ்டேஜில் பேச பேச இங்கேருந்து மக்கள் பதில் கொடுக்குறாங்க. அதில் கடுப்பாய் அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை. என்னன்னு கேட்டால் அதான் மக்கள் மன்றம்னு பேர் வச்சிருக்கீங்களா, நாங்களும் பேசுவோம்டா அப்படிங்கிற மாதிரி மக்கள் இறக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வர வர பார்ட் 3 போடலாமா வேண்டாமான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி போடலாம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? நீ ஒய்யால டம்சாக்கமா. எந்த டிபேட்ல போனாலும் சேர் இருக்கோ இல்லையோ, ஆனா செந்தில்வேல் அவர்களை நீங்க பார்த்திருப்பீங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நடுநிலையான ஊடகங்கள் மக்களை இவர் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பேடிஎம் கரோ அப்படின்னா இந்த ஆன்லைன்ல காசு வந்துருச்சு பேசுங்கன்ற மாதிரி. ஆனா மனுஷன் டேட்டாவோட வந்து டிஎம்கே டிஃபெண்ட் பண்ணுவாரு. நல்ல பாயிண்டோட தான் பேசுவாரு. ஆனா அதே பாயிண்ட்ல அப்பப்ப அவரே சிக்கிக்குவாரு. டிவிக்கு எதிராக ஊழலை வச்சு பேசுறேன்னு சொல்லி மனுஷன் அவர் பாயிண்ட்ல அவரே சிக்கிட்டாரு. அதிமுக ஊழல் கட்சி, ரைட். அதுல இருந்து செங்கோட்டையும் அவர் தூய சக்தி. அது என்ன கதை? சரி, ஓகே. அப்ப செந்தில் பாலாஜி சார், நீங்க மாற்றுன்னு சொல்றீங்க. இல்ல சார், நான் திருப்பி சொல்றேன் சார். 1000 கோடி கேஸ் நான் ஒரு நிமிஷம் அக்யூஸ் சார். அவர் நீங்க திமுகக்கு மாற்றுன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப திமுகக்கு மாற்று இல்ல, திமுக நீங்களும் ஒண்ணுதான். அப்ப திமுக ஊழல் கட்சி நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல மாதிரி இல்ல, உண்மையிலே செந்தில் பாலாஜி. நீங்க செந்தில் பாலாஜி மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க. செந்தில் பாலாஜி கோட்டை கேக்குது இல்லையா? நீங்க செந்தில் பாலாஜி அடுத்ததுக்கு போக அடுத்த லைன் செந்தில் பாலாஜி இதுக்கு வந்தீங்கன்னா நான் ஒண்ணு வர்றேன். செந்தில் பாலாஜி மீது சுமத்தப்பட்ட அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுற்றி பார்த்தோம் சொல்றேன். தமிழ்நாடு உள்ளபடியே இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி. அமெரிக்காவோட கம்பேர் பண்ணி அமெரிக்காவை பார்த்து நீங்க வாய் வளர்க்க வேண்டியது இல்லை. வா, அமெரிக்காவில் இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்க போனால் நம்ம கோபிநாத் அவரோட ஒரு வீடியோ பார்த்தேன், அவரோட vlog சேனலில். அவர் அமெரிக்கா போயிருந்தப்போ இந்த ஆளே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக இயங்குகிற கார் இருக்குல்ல, அதில் இப்போ டாக்ஸி சர்வீஸ் வந்துருச்சு. அதாவது நம்ம புக் பண்ணுனா காரு வரும், அங்கே டிரைவரும் இல்லை ஒன்றும் இல்லை, நம்ம ஏறி உட்கார வேண்டியதான், அது அந்த டிராஃபிக்குள்ளே கொண்டு போகும். அதை நம்ம கோபிநாத், நம்ம இந்தியாவில இருந்து போன கோபிநாத் அண்ணா அங்கே பார்த்து வியக்கிறாரு. அவர் அப்போ என்ன சொல்லியிருக்கணும், இது நம்ம ஊரில் இருக்கிறது மச்சான், இப்போ தான் இங்கே வந்திருக்கான்னு கேட்டிருக்கணும் இல்லையா? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவரோட வீடியோ பார்த்தேன். அவர் வியந்து தான் இப்போ பேசுகிறாரு. வந்து தமிழ்நாட்டை சூப்பராக கலைஞர் கொண்டு வந்தது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நியூஸ் தமிழ்ல தேர்தல் பயணம்ங்கிற ஒரு ஷோல டிஎம்கே பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரியில் இருக்க கல்கோரியில எதுவுமே இல்லீகலா நடக்கல, எவ்வளவு வெட்டி எடுக்கணுமோ கரெக்டானது வெட்டி எடுக்கிறாங்க, அங்க எதுவுமே இல்லீகலா நடக்கலன்னு சொல்லி சொல்லுவாரு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த 5 வருஷத்துல சட்டவிரோதமா கனிம வள கொள்ளை நடக்குதா நடக்கலையா? 100% இல்ல. 100% இல்ல. ரைட், ஓகே. இது முடிஞ்சது. காப்பாத்துல அங்க இருந்து குப்பை கிடங்காகத்துல டைட்டில் பார்க் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் கொண்டு வரலன்னு சொல்லி நாம் தமிழர் சார்பா சொல்லுவாங்க. அதுக்கு உடனே மனோ தங்கராஜும் அந்த வேலையில போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்ட அங்கிருந்த பொதுமக்கள் இல்லங்கிற மாதிரி சவுண்ட் விடுவாங்க. மனுஷன் உடனே டென்ஷன் ஆகி இப்படி ஒரு வார்த்தை விட்டுருவாரு. சும்மா இந்த ஊழல்
இல்ல நாங்க எல்லாம் விசில் இல்ல வேணாம் 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 சார் இல்ல 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 அங்க வேணாம் 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 அப்பா வர கோவணத்துல இருந்தேடா அப்பா வர கோவணத்துல இருந்தேடா அப்பா வர கோவணத்துல இருந்தேடா. அடுத்த நாள் கன்னியாகுமரியில சாட்டையூர் ஐயோ, meeting ல புரியலையே. பேசுவாரு. அப்ப பேசும்போது இதுக்கு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பாரு பாருங்க, என்ன மனுஷன் பண்ணாரு நீங்களே பாருங்க. அப்பா வர கோவணத்துல இருந்தேடா அப்பா வர கோவணத்துல இருந்தேடா. இந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு, இந்த ஊர்ல ஒருத்தர் இருப்பாரு அமைச்சர். ஏங்க இந்த ஊர்ல அமைச்சர் பாருங்க, கிரஷர் எல்லாம் காசு வாங்குவாரு, கல்கோர்ல காசு வாங்குவாரு. அவர் மகன் கூட ரெமோன்னு ஒருத்தன் டோல்கேட் 300 வாங்குவானுங்க. இந்த ஊருக்கால ஒருத்தர் எங்க அந்த பால்ல கூட கொழுப்படுத்தாருலங்க ஒருத்தர். அவர் யார் ஏங்காரு சீக்கிரம் பேரை சொல்லிக்கங்க, நீங்க லேட் பண்ண உண்மையெல்லாம் கக்கிட்டு இருக்காரு அவரு. ஒரு பேரு எங்க அந்த கல்கோர்ல கூட காசு வாங்குவாப்ல, மலைக்கோர்ல காசு வாங்குவாப்ல. ஒரு அமைச்சரா இருந்து தூக்கி விட்டுட்டு அப்புறம் திருப்பி அமைச்சரா போட்ட யார் அவரு? யாரு கேட்கல? மலைக்கல்லனா மலை முழுங்கியா? மலை முழுங்கி தானே, மலைக்கல்லன் தானே, மலையை பூரா உடைச்சவன் தானே, கிரசட்ட காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கணும் தானே, குவாரியில காசு வாங்கி பாச்சுக்காரர் போடுற ஒரு பொது விவாதத்துல தம்பி ஹிம்லர் கேட்ட கேள்விக்கு ஒரு பொது விவாதத்தை ஒரு அமைச்சர், அக்கா தங்கச்சிருக்காங்க சொல்றேன், ஒரு பொது விவாதத்தை அவர் சொல்றாரு அமைச்சர். நாங்கெல்லாம் வர்றப்போ நீ எல்லாம் உங்க அப்பன் கோமணத்துக்குள்ள இருந்து ஒரு அமைச்சர் பேசுறாங்க, ஒரு அமைச்சர் அயோக்கிய பையன், நாங்க கோமணத்துல வந்தோம் நீ எங்கட வந்த அப்படின்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவாரு? அதே நிகழ்ச்சியில மனோ தங்கராஜ் 43 கல்குவாரியில நாங்க மூடி இருக்கோம் எங்க ஆட்சியிலன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. லிஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஷோல இருந்த எல்லாத்துக்கிட்டையும் சவால் விட்டுருப்பாரு. அடுத்த நாள் நாம் தமிழர்ல இருந்து எத்தனை கல்குவாரியில மூடி இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு அவங்க ஒரு பதில் கொடுத்துருவாங்க. 3 சீலம் தம்பி சொல்லு 43 43 குவாரிகளை மூடி 5 குவாரிகளா மாத்தி விட்டோம். சீலன் பதில் சொல்லு அப்படின்னு. இப்ப பதில் சொல்றேன். அந்த 43 குவாரிகள் இருக்குல்ல, அந்த குவாரிகள் அதில் 24 குவாரிகள் நான் ஆபரேட்டிவ் குவாரிஸ். எப்படி? இயங்காத குவாரி. ஏற்கனவே கொஞ்சம் ஒரு கல் அடிச்சிட்டு மூடி போட்டுருப்பான் தெரியுமா, அந்த குவாரிகள் எல்லாம் இவர் கணக்கில் கொண்டு வந்திருக்காரு. 24 குவாரிகள் இயங்காத குவாரிகளை நீங்கள் கணக்கில் கொண்டு வந்து மூடியதாக இந்த மக்களை ஏமாற்றி உள்ளீர்கள். மீதி 20 இருக்குல்ல, அந்த குவாரிகள் என்ன தெரியுமா? அந்த 20 குவாரி எப்படிப்பட்ட தெரியுமா? சின்ன கற்கள் வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான் வீட்டு பயன்பாட்டிற்கு. அது போல பாலக்கல் இருக்குல்ல, எல்லைக்கல் இருக்குல்ல, அம்மி இருக்குல்ல, குளவி இருக்குல்ல, உரல் இருக்குல்ல, இதெல்லாம் அடிப்பான்ல. இதுக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடியதையும் குவாரி கணக்குல கொண்டு வந்துட்டு, அப்போ அவர்கள் யாரு? தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டிருந்த மக்கள். சின்ன சின்ன கற்கள் வெட்டி எடுத்து அவர்களை அத்தனையும் குவாரிகளை மூடிவிட்டு அடிச்சு துரத்திட்டு இப்ப என்ன பண்ணிருக்கான்? இவருடைய பினாமிகள் 5 பேருக்கு அனுமதி கொடுத்திருக்கான். ஒரு நாள் ஒன்றிற்கு 50 100 லாரிகள் தான் இங்கிருந்து கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது எவ்வளவு? ஆயிரக்கணக்கான லாரிகளில் இங்கிருந்து மலைகள் உடைக்கப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் வானுயர உயர்ந்த இந்த மலைகள் வெட்டி பள்ளத்தாக்காக மாற்றி இப்படி நம்ம இன்னும் பார்த்தோம்னா அது 100கணக்கான அடி பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தி இருக்கா. மலைகள் அப்படியே சூறையாடி கொண்டு போயிட்டான். வானுயர உயர்ந்த இந்த மலைகள் அது 100கணக்கான அடி பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தி இருக்கா. மலைகள் அப்படியே சூறையாடி கொண்டு போயிட்டான். ஆனா இந்த நிகழ்ச்சியில அப்பப்ப ஆங்கரே நிறைய தக்லீஃப் சம்பவம் பண்ணிருக்காரு. என்கிட்ட ஒரு பட்டியல் இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. இது அதிமுக ஆட்சி காலம் போன 2011 இருக்குல்ல, அந்த 2011ல அவங்க சில வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க, அதை செய்யாம விட்டுட்டாங்க. அது என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க. அது வேகமா நிறைய இருக்கு, ஒரு 3 நாள் மட்டும் வேகமா சொல்லிடுறேங்க ஐயா. நாகரில அரசு கலைஞர்கள் கல்லூரி கொண்டு வந்தாங்க, கொண்டு வரல. திருநெல்வேலி அரசு கல்லூரி கொண்டு வந்தாங்க, கொண்டு வரல. திருநெல்வேலி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்தாங்க, கொண்டு வரல. ராதாபுரம் தொகுதியில அரசு மகளிர் கல்லூரி கொண்டு வரணும்னு சொன்னாங்க, கொண்டு வரல. இந்த ஒண்ணே கொண்டு வரல. விக்ரமசிங்கபுரத்துல புது பஸ் ஸ்டாண்ட் கட்ட சொன்னாங்க, கொண்டு வரல. இப்படி அதிமுக ஆட்சியில சொன்ன எதுவுமே செய்யலங்க ஐயா. நாங்க செய்திருக்கிறோம். அவங்க சொன்னது அவங்க செய்யாம விட்டு போனதை நாங்க செஞ்சிருக்கிறோம். 1000 கோடி ஒரே நிமிஷம் தூண்டில் விளைவு திட்டம் ஒரு சின்ன குறுக்கீடு, ஒரு சின்ன குறுக்கீடு. நான் கொஞ்சம் பேப்பரை மாத்தி படிச்சுட்டேன், அது அதிமுக இல்ல திமுக. கொஞ்சம் பேப்பரை மாத்தி படிச்சுட்டேன், அது அதிமுக இல்ல திமுக. ஐயா ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு தான் வள விரிச்சிருக்காரு அவரு, பேப்பரை மாத்தி படிக்கிறாரு அவர்ல. அவங்க அப்படி பேசினா இவர் வாயை விடுவாருன்னு தெரியும். செந்தில்வேல் அவர் ஒரு ஷோல பிஜேபிக்காக பேச வந்தவர் கூட நெப்போட்டிசம் பத்தி பேசி மோதிட்டு இருப்பாங்க. 2 பேருமே டிஎம்கேவும் பிஜேபி நேரடியா நெப்போட்டிசம் யார் பயங்கரமா பண்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா மோதிட்டு இருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒரு முடிய கூறுவாங்கன்னு பார்த்தா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லங்கிற மாதிரி நெப்போட்டிசம்ல நீ பெருசா நான் பெருசான்னு 2 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. துரைமுருகன் மகன் எம்பி, பொன்முடி மகன் எம்பி, வீரபாண்டி மகன் எம்எல்ஏ, பொய்யாமொழி மகன் மந்திரி, முரசொலி மாறன் மகன் எம்பி, தங்கபாண்டி மகன் தமிழச்சி தங்கபாண்டி எம்பி, முரட்டு பக்தர் மகள் மத்திய அமைச்சர், ஈரோடு பெரியசாமி மகள் மாவட்ட செயலாளர். இந்தியாவிலேயே மிக அதிகமான வாரிசு அரசியல் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அனுராக் தாக்கூர் யூனியன் மினிஸ்டர், முன்னாள் ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர் பிரேம்குமார் துமலினுடைய மகன், பியூஷ் கோயல், பிரகாஷ் கோயலுடைய மகன், தர்மேந்திர பிரதான், கிரண் ரிஜிஜு, பிரேமா காந்து, சுவேந்து அதிகாரி எடுத்துக்கங்க, தேவேந்திர பட்னாவிஸ் எடுத்துக்கங்க, விவேக் தாக்கூர் எடுத்துக்கங்க, சேலம் மணிகண்டன் வந்திருக்கீங்க.
போய்கிட்டு இருக்கு. பாஜகவும் சேர்த்து வாதாடியதான் நான் அதை சொல்றேன். ஒரு முடிவு எடுத்து அறிவிக்கணும். தமிழ்நாட்டில் வாரிசை தலைமையாக வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோட தேமுதிகவோடையோ தமாகவோடையோ நான் கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்ல போறாங்க. இந்த மாதிரி மக்கள் மன்ற ஷோலாம் ஒருத்தர் மாத்தி டிபேட் பண்ணிக்கிட்டு நோஸ் கட் பண்ணிக்குவாங்க. யாரு பெரிய டிபேட் பண்ற ஆளுன்னு காமிச்சிக்கிறக்காக ஆங்கர் 2 பேரும் பிரிச்சு விட்டு மாத்தி 2 பேருக்கு டைம் கொடுப்பாரு பேசறதுக்கு. ஆனா ரங்கராஜ் பாண்டியோட ஷோல தான் ஆங்கரிங் பண்ண சொன்னா வந்தவங்களே நோஸ் கட் பண்ணி அவங்க டைம் எடுத்து இவரே பேசிக்குவாரு. அதுவும் பாண்டே போடுற பாயிண்ட் எல்லாம் பார்த்தா பாக்குற நமக்கு நல்லா இருக்கும். ஆனா ஆப்போசிட் இருக்கவங்க தான் பாவம். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் ஈடபிள்யூ உண்டா இல்லையா? காங்கிரஸ் பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. திமுக நீங்க 28 தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை கொண்ட பள்ளிகள் இல்லைன்னு சொல்லுங்க. மும்மொழி கொள்கை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல எங்க இருக்கு மும்மொழி கொள்கை? நாங்களும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம். நாங்க வந்து இருமொழி கொள்கை தான்ங்கிறத எங்க பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இன்னொரு பிரச்சனை எங்களுக்காகவே ஒரு சட்டம் போட்டது தமிழ்நாடு அரசு. அண்ணன் செங்கோட்டை நடத்திய விஜயமங்கலம் பொதுக்கூட்டத்திற்கு 82 நிபந்தனைகள், சேலம் பொதுக்கூட்டத்திற்கு 52 நிபந்தனைகள். ஏன்னா உங்க கூட்டத்தில் 41 பேர் இறந்து போனாங்க. ஸ்டார் ஃபாலோயிங் மட்டுமே, ஒரே ஒரு தனிநபரை மட்டுமே முன்னிறுத்தி கீழே களம் அடுத்தடுத்த தலைமுறை அடுத்த தலைவர்கள் அதெல்லாம் இல்லாம நீங்க வண்டி கரையேற்ற முடியும் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு அரசியலே அதுதானே. சங்க காலத்திலிருந்தே அதுதான். சங்க காலத்திலிருந்து சமகாலம் வரைக்கும் அதுதான். ஒரு நபரை மையப்படுத்தி தனிநபர் துதி. ஆமா, இன்னைக்கு நேற்று நீங்க அசரவே மாட்டீங்க. ஆமான்னு சொல்றீங்க டக்குன்னு. கொள்ளாத அளவுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து குவிந்தார். ஒரு சமயத்தினுடைய சாயமும் தழுவாத ஒரு தலைவனாக அவர் இன்றைக்கு பேசப்படுகிறார். இப்போ பிரிகேட் ஆஃபீஸ்க்கு விஜய் வந்தாலும் நானும் தான் வந்து பார்ப்பேன். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. கரெக்டாக முதல்ல போய் பார்ப்பேன். அதனால நான் ஓட்டு போட்டோன்னு அவரே நம்ப மாட்டார்ல. 1,28,00,000 பேர் எங்கள் வலைத்தளத்தை பின்தொடர்கிறார். எனக்கு எவ்வளவு பின்தொடர்ந்து தெரியுமா? அப்போ நான் தான் பிரதமராகவே இருக்கணும். அது இல்லை, அதான் ஃபாலோ பண்ணுறோம். பார்ட்டி மெம்பர் என்ன அர்த்தம்? பெண்களுக்கு அரசியல் களத்துல அதிகாரத்தை வந்து தூக்கி கொடுத்திருக்கார். 234ல் 117 பெண்களை களத்தில் இறக்கி இருக்கிறார். இது ஒண்ணு. அடுத்தது காளியம்மாளை கட்சி விட்டு இங்க போட்டிடுறது பாஜக. அந்த மதவாத சக்தி தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகவின் மூலமாக நுழையக்கூடாது. ஒரே நிமிஷம். அது எப்போ போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு, போதைப்பொருள் புழக்கம் எப்படி இருக்குன்னு இவ்வளவு மைனஸ் பாயிண்ட்களை எதிர நிற்கிற எல்லா கட்சிகளும் கடுமையாக அமர்ச்சிக்கிறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? இந்த தேர்தல் களமே பாத்தீங்க அப்படின்னா முதல்வர் சொல்வது போல தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. இங்க டெல்லி எங்க வந்துச்சு? எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்நாடு வர்சஸ் பாஜக. பாஜக எங்க வந்துச்சு? எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மேடையே பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ். எங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்குது. சரி, இல்ல வர எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆரியன் வர்சஸ் திராவிடியன். ஒரு ராகுல் காந்தி யார் திராவிடரா? எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா இருக்கு. வர எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்றேன். எதையாவது சொல்லி எப்படியாவது திமுக நீங்க சொன்னா சொல்லுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன். ராகுல் காந்தி ஆரியரா திராவிடரா? Congress leader Rahul Gandhi called himself a Kashmiri Brahmin. Aryan versus Dravidian. ஒரு ராகுல் காந்தி யார் திராவிடரா? எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏங்க ஒரு 2-3 வார்த்தையை கத்துக்கிட்டு வச்சா போதுங்க. மக்கள் மன்றம் எந்த மன்றத்திலையும் போய் பேசலாம் போல இருக்கு. அங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கிட்டையும் இவர் எல்லாரையும் சரமாரியா அடிக்கிறாருன்னா எல்லாருக்கிட்டையும் ஏதோ இருக்கு. ஆனாலும் ஒருத்தர் கூட அசர மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளவு வாங்கி 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 எக்ஸ்பீரியன்ஸ். அவரு நம்ம எல்லாம் போனா இவர் வணக்கம் பயத்துல அழுதுருவான். எத்தனை பார்த்துருப்பாங்க, எத்தனை பாண்டைய பார்த்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில். அவர் ஒருத்தர் எதை கேட்டாலும் என்னத்தை சொன்னாலும் ஆமா ஆமா இப்ப என்ன ஆமா ஒத்துக்கிறாரு. அது வெர்சஸ் அது அப்படின்னா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வெர்சஸ் இது அப்படின்னா இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னா எதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறத மறந்துடுவாங்க. அது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன்ட்டு போயிடுறது. ஏங்க இப்படி ஆளுங்களை குழப்பி விடுறது தான் அரசியல்னா, நான் அதில் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. குழப்பி தானே விடணும்.
வேற ஒன்றும் பேச தேவையில்லையா? அதுதான் ஒரு 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 ரிக்குவயர்மெண்ட்னா ஐ எம் வெல் குவாலிஃபைட். யாரை குழப்பணும்னு சொல்லுங்க, நல்லா குழப்பி விடுறேன். சாட்டை துரைமுருகன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. புதுசா ஃபாலோ பண்றவங்களுக்கு ஏன் உங்களுக்கு புரியலனா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்க. தளபதியிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு மனுஷன். இப்படி பெரிய தலைவர்களை ஹேண்டில் பண்ண தூக்கி உள்ளாக்கியாம இருப்பாங்க. அந்த மனுஷன் சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் தான் இளைஞரோட நம்பிக்கையா. எனக்கு சத்தியமா மனசுக்குள்ள சிரிச்சிருப்பீங்க. நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. என்ன அதனால இருடா டேய் வாய்முறா. இந்த கிளிப்பை தான் நான் நேற்று பார்த்தேன். நான் அறிவாலயா இருக்கிறதுனால தான் நான் அங்கே அந்த கட்சியில இல்லை, இந்த கட்சியில இல்லை, அந்த கட்சியில இல்லைன்னு சொல்லும்போது அங்க இருந்து ஒருத்தன் அதனால தான் அந்த கட்சியில கொத்தரிமையா இருக்காரு அப்படின்னு சொன்னேன். டேய் பயப்படுறா டேய் அப்படின்னு அங்க ஒரு அவங்களுக்கு மைக் கொடுக்குறாங்களா? இல்ல, அவங்க மைக் என்னத்துக்கு அவங்க இருக்கு, மைக்கு தரமாட்டி இல்ல இப்ப பாடுறாங்க பாடுறாரு கத்துறாங்க. அது மைக்ல பேசுறவங்களை விட நல்ல கிளியரா கேக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது இந்த அவதூறு தான். இந்த மானு ஆம இல்ல இல்ல நான் அப்போ அம்மா உங்களுடைய வெற்றிக்கு நான் அணிலா பாடுபட்டம்மா. ஐயா ஐயா அந்த கீழே நிக்கிற போலீஸ் எல்லாம் தடுக்காதீங்க, என்ன செய்யறாங்கன்னு பாப்போமே. எதுக்கு தடுக்கிறீங்க நீங்க? நீங்க தடுக்காதீங்க சார், ஏதோ ஒன்று ட்ரை பண்றாங்கல்ல, விடுங்க. இதே மக்கள் மன்ற ஷோல இலவசங்களுக்காக ஒரு ஷோ நடத்திருப்பாங்க. அதுல டிஎம்கே சார்பா வந்தவர் டிஎம்கே 5000 ரூபாய் கொடுத்தது ரொம்ப பாராட்டி பேசுவாரு. கோடைகால நிதின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி பேசுவாரு. அடுத்து டிஎம்கே சார்பா வந்த ராவுத்தர் அதுக்கு என்ன பதிலடி கொடுத்தாரு நீங்களே பாருங்க. மனுஷன் இப்படி ஒரு அடி வரும் தெரிஞ்சிருந்தா பேசியிருக்கவே மாட்டாரு. ஒரு தந்தையாக நான் முன்கூட்டி இந்த 3 மாதத்திற்கான பணத்தை நான் தருகிறேன். வரக்கூடிய கோடை காலத்தை சமாளிப்பதற்கு ஒரு பெற்றோராக 5000 ரூபாய் போடுறாரு. உதயநிதி அவர்கள் தான் ரெண்டு சூரியனா தமிழ்நாட்டுக்கு. இந்த கோடை காலத்தை சமாளிக்க காசு கொடுத்தீங்கல்ல, உங்களை சமாளிக்க தானே. இந்த சூரியன் தான் கொல்லுதுன்றத நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன்ல. ஆரம்பத்துல இருந்து என் மக்களை கொல்றது யாரு? இந்த சூரியன். கிருஷ்ணமூர்த்தி ஜாஃபர் சாதிக்கு உங்க கூட வச்சுக்கிட்டு நாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம், மெத்த ஒழிச்சிருவோம், அபினை ஒழிச்சிருவோம், ஹெராயினை ஒழிச்சிருவோம். எங்கடா ஒழிச்சிருக்கேன் பார்த்தா பூரா திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காங்க. தேவைப்படும் போது எடுத்து விற்கிறாங்க. நாங்க சாராயத்தை ஒழிச்சிருவோம், மெத்த ஒழிச்சிருவோம், எல்லாத்தையும் ஒழிச்சிருவேன்னு சொன்னியா? எங்க ஒழிச்சு வச்சிருக்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ தேர்தல் பிரச்சாரத்துல தலைவர்கள் மாத்தி அடிச்சுக்கிறத பத்தி பார்க்க போறோம். செம்ம ஃபன்னா இருக்குது, பார்க்கவே ரெடியா இருங்க. அடுத்த வீடியோ சீக்கிரம் வந்துரும். எலெக்ஷனுக்கு முன்னாடி தலைவர்களுக்கும் தனி வீடியோ, அதாவது சிஎம் கேண்டிடேட் 4 பேருக்குமே தனித்தனி வீடியோ, சீமான் அவர்களுக்கு தளபதி தனி வீடியோ போலான்னு இருக்கேன். போடலாமா வேண்டாமான்னு சொல்லி கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பரட்டா ஏங்க மக்கள் மன்றத்துல இவ்வளவு ஃபன் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்லா இருக்கே மக்கள் மன்றம். மக்கள் மன்றம் இந்த ஒரு ஷோ தாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. மக்கள் மன்றம். மக்கள் மன்றத்துல மக்கள் பேசலன்னா எப்படி? இந்த பேசுறோம்ல, மக்கள் பேச மைக்ல நீங்க எங்க கிட்ட பேசுங்க, நாங்களும் நீங்களும் பேசிக்குவோம். அதான் மக்கள் மன்றம். மக்கள் மன்றம் கேட்டோன்னே தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க எல்லாம். மக்கள் மன்றம்னா மக்களுக்கு முன்னாடி பேசுறது தானே, அப்புறம் மக்கள் கூடவே பேசுறது. பதில் சொல்லுவாங்களா? அடிப்பாங்க சார். ஐயா உண்மையிலேங்க இந்த ஒரு ஷோவுக்கு இந்த பேருக்கு ஏற்ற ஒரு ஷோ நல்லா இருக்கு. நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கணும். டேக் கேர். பை.